வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ சில ஃபேக்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து மெட்டீரியல் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ரிசீவ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யூனிக்கா ஒரு சீரியல் நம்பர் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓடோல வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்குது. ஆனா இருந்தாலும் நம்மளோட ஃபேக்டரிக்கு ஏத்த மாதிரி சம் இனிஷியல்ஸ் இல்லைன்னா கடைசியில வந்து இயர் மென்ஷன் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து சீக்வன்சஸ்லாம் செட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து ஆப்ரேஷன்ஸ்ல ரிசிப்ட். ஸோ இங்க ரெசிப்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேரோஸ் இன் 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி சீரியல்ல வருது. லாஸ்ட் வந்து 11 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு இங்கே சீக்வன்சஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே வேர் ஹவுஸ் இன்னு. ஸோ இங்கே வேர் ஹவுஸ் இன்னு இந்த இருக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ், அதாவது WH/in/ அப்புறம் 5 டிஜிட் சீக்வன்சஸ் வருது. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்லாஷ் போட்டு லாஸ்ட்டில் வந்து இயர் வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லாஷ் போட்டேன். ஸோ பர்சன்டேஜ் ஓப்பன் ப்ராக்கெட் இயர் க்ளோசிங் ப்ராக்கெட் எஸ். தென் கீழே பார்த்தீங்கன்னா சப்சீக்வன்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்சஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் வரணும், அதுக்கப்புறம் எப்படி மாறணும் அப்படின்ற மாதிரி நம்ம சீக்வன்சஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா எப்பயும் போல் April 1 கொடுத்துக்கிறேன். ஃபினான்ஷியல் இயரை மென்ஷன் பண்ணிட்டு. ஸோ April 1 to April 1 to 31st March. ஸோ 31st March கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே சீக்வன்சஸ் வந்து அடுத்து என்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தான் இதில் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து அங்கே 11 பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து நான் என்ன பண்ணேன் 11, அதுக்கப்புறம் 12 வந்து வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். இன்வென்ட்ரியில் ஆப்ரேஷன்ஸ் ரிசிப்ட். ஸோ 11, ஓகே கரெக்ட் 11 இருக்கு. நம்ம வந்து இப்போ 12லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீக்வன்சஸ் வந்து நான் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து வைக்கலாம். நியூவில் போயிட்டு ஏதோ ஒரு பர்சன், தென் வந்து ப்ராடக்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன் லேப்டாப் அப்படின்றது லேப்டாப் ஸ்டாண்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட் என்ட்ரி வந்து நமக்கு வந்து ஸ்மார்ட் பட்டன் கிரியேட் ஆகிருக்கும். அங்கேயே பண்ணலாம், இல்லைன்னா இங்கே நம்ம ரிசீவ் த ப்ராடக்ட் இங்கேயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரிசீவ் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் WH.in நம்ம கொடுத்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது 12ல். ஸோ 2025 இது வந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்வென்ட்ரிக்குள்ளே போய்க்கிறேன். ஆப்ரேஷன்ஸில் ரிசிப்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட்டாக 1 to 3 வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சீக்வன்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓடல வந்து சீக்வன்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.